வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்சி சோலார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற ரோட்டில் ஒரு 4 கிலோவாட் ஆன்கிரேட் சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு இபி பில் அவங்களுக்கு ஒரு 10,000 to 11,000 பில்லு வந்துட்டு இருந்தது. அதை கம்மி பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 4 கிலோவாட் சோலார் சிஸ்டம் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இபியில் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷனில் 5 கிலோவாட் சாங்ஷன் நோட் வாங்கியிருந்தாங்க. நம்ம 4 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு அந்த 4 கிலோவாட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி எங்கள் பேனல், அதை ஒரு 7 பேனல் போட்டு ஒரு 4 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி ஹைட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம பொதுவாக ஹைட்டு நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பில்டிங் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த பில்டிங்கோட ஷேடு இங்கே மேலே பேனல் மேலே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பில்டிங்கோட ஹைட்டு வர மாதிரி ஒரு 8 ஃபீட்டு ஹைட்டு வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்லா இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் டியூப்பில் பார்த்திங்கன்னா 80-40 போட்டு இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 3 ரோ வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இது ஒரு பைபேஷியல் பேனல். பொதுவாக பைபேஷியல் பேனல் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாடியில் ஏதாவது நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் போட்டிருக்கீங்க, இல்லை ஒயிட் டைல்ஸ் மாதிரி எதாவது போட்டிருக்கீங்க. அதை மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேனல் போடும்போது நார்மலாக ஒரு கிலோவாட்டில் ஒரு 4 யூனிட் 4.5 யூனிட் உங்களுக்கு பவர் கிடைக்கிது அப்படின்னா, இது ஒரு 5 யூனிட் வரது வாய்ப்பு இருக்குது. இதே செட்டப் நீங்கள் எல்லாருமே இது எல்லாத்துக்குமே நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. இது ஒரு வாட்டர் பம்பிங்லாம் நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. சில பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு நாங்கள் மோட்டார் போட போகிறோம், எங்களுக்கு மோட்டாரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பைபேஷியல் பேனல் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் நீங்கள் போடுறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா மோட்டாருக்கு பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் கரண்ட் தான் முக்கியம். அது நீங்கள் பேனல் இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் போச்சு. நீங்கள் பைபேஷியல் பேனல் போட்டால் உங்களுக்கு கிடைக்காது. இங்கே சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாலிகப் இன்வெர்ட்டர், சிங்கிள் பேஸ் 4 கிலோவாட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏசிடிபி, டிசிடிபி, லைட்டிங் காஸ்ட்டு, எர்த்திங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டப் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே எர்த்திங், லைட்டிங் காஸ்ட்டு, பேனல் எல்லாமே நம்மளே ஃபுல் செட் நம்மளே பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா சிவில் மட்டும் போகிறது தான் கஸ்டமரோட ஒர்க்கு. டெஸ்டிங் போயிட்டுருக்கு, இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இது மாதிரி சோலார் செட்டப் போனால் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வித்தவுட் சப்சிடி பார்த்திங்கன்னா ஒரு 165 பண்ணி கொடுக்கலாம். சப்சிடியில் ஒரு 245 வரையும் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.